வங்கிகளை அழிக்கும் கேலி கூட்டே இது பைத்தியக்கார பாதியிலே மீட்டெடுப்போம் இலங்கையை வெள்ளைக்காரனுக்கு நாட்டை விற்கும் இந்த பாதியிலே பைத்தியங்களே தொழிலாளியின் சட்டங்களை அழித்து தொழிலாளிகளை திருப்தியாக்கி போராட்டம் நாடு பூராவும் இணைக்கப்படுவதுடன் சிங்கப்பூரின் மந்திரிக்கு அமைய வந்து நிர்வாகிகள் கொண்டுவரப்பட வேண்டும் தெரிவித்தார்கள். ஊழியர் சங்கம் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டமானது நமது உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கை பூராவும் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்கு வந்து அரசாங்கம் செவி சாய்க்காத சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் வருகிற 15ஆம் தேதி வந்து கோட்டைக்கு முன்னால் அனைத்து வங்கிகளும் ஒன்றிணைந்து வங்கிகளை பரிசீலனை செய்வதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கோரிக்கை விடுகிறோம். அதாவது இந்த 2012ஆம் ஆண்டு மேற்பட்ட பட்ஜெட்டை வந்து திருத்தி அமைத்து வங்கிகளுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க. அதாவது வங்கிகளும் உள்ள தேசிய கடன் சேவை மற்றும் தங்க கடன் அடவு சேவைகள் மற்றது வங்கிகளுக்கான வெளிநாட்டு எல்சி ஓப்பனிங்கள் வந்து வங்கிகள் நிப்பாட்டுறாங்க. அதில் வந்து நிப்பாட்ட வேணாம்னு சொல்லி மற்ற இபிஎஃப் ஃபண்டை வந்து கைப்பற்றணும்னு சொல்லியும் மற்றது பென்ஷன் வந்து கண்டிப்பாக பென்ஷனை வந்து ஊழியர்களுடைய பங்களிப்பு ஓய்வூதியமாக ஊழியர்களுடைய பங்களிப்பு ஓய்வூதியமாக நிப்பாட்ட சொல்லி இலங்கை ஊழியர் சங்கம் சார்பாக நாடு பூராவும் நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு அரசாங்கம் சேர்க்காத சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் ஏற்கனவே கூடிய மாதிரி வார 15ஆம் தேதி கொழும்பு கோட்டைக்கு முன்னால் அனைத்து வங்கிகளும் நாங்கள் வங்கிச்சேவை முழுமையாக நிறுத்தி கொழும்பு கோட்டைக்கு முன்னால் அனைத்து ஊழியர்கள் அனைத்து வங்கிகள் மட்டுமல்லாமல் இலங்கை டெலிகாம் மற்றும் வைரஸ் சேவை இலங்கை தபால் திணைக்களம் SLT மற்றும் தாதிய சேவை இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம்.